கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் மீதான போர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆரம்பித்தது. அது இப்பொழுது வளைகுடா நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் எண்ணற்ற இந்தியர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்திய குடிமக்கள். இன்னும் பலர் இந்தியாவிலிருந்து வேறு நாடுகளுக்கும், வேறு நாடுகளில் இருந்து வளைகுடா வழியாக இந்தியாவிற்கும் விமானத்தில் வந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வளைகுடா நாடுகளில் மாட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அதற்கான அந்த மீட்டிங் நேற்றைக்கு நடந்தது. அதுல பல்வேறு அமைச்சர்கள் இந்திய தரப்பிலிருந்து கலந்து கொண்டார்கள். அதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இவர்களோடு கூட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், அப்புறமா பல்வேறு செக்ரட்டரிஸ், பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் செக்ரட்டரி பி.கே. மிஸ்ரா, சக்திகாந்த தாஸ், கேபினெட் செக்ரட்டரி டி.வி. சோமநாதன், படைகளுடைய கூட்டு தலைமை சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌஹான், ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி, இவர்கள் எல்லோருமே கலந்து கொண்டு இந்த ரொம்ப முக்கியமான ஒரு அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங் நடந்தது. இதில் அவர்கள் இந்த போர் எப்பொழுது நிற்கும், அந்த பகுதியில் அமைதி, நிலைத்தன்மை இதெல்லாம் எப்பொழுது ஏற்படும் போன்ற பல்வேறு விஷயங்கள் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. பேசி முடித்த உடனேயே இந்திய பிரதமர் யுஏஇயுடைய பிரசிடென்ட் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் அவரை உடனடியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு. பேசிட்டு அவர் x.com ட்விட்டர் வலைத்தளத்தில் அந்த செய்தி அவர் ட்வீட்ல போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, ஸ்போக் வித் பிரசிடென்ட் ஆஃப் தி யுஏஇ, மை பிரதர் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான். இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் முதல்ல பேசியிருக்கிறது, அதாவது இந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி முடிந்த உடனேயே அவர் முதலில் பேசியது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய, ஐக்கிய அரபு அமீரகத்துடைய பிரசிடென்ட்டோட. ஸ்ட்ராங்லி கண்டெம் த அட்டாக்ஸ் ஆன் த யுஏஇ. அதில் இங்கே சொல்லப்படலைனாலும் யார் அந்த அட்டாக் பண்ணான்னா ஈரான். ஸோ ஈரான் யுஏஇ மீது செய்த தாக்குதலை மிக கடுமையாக கண்டிக்கிறோம். கண்ட்ரோல் த லாஸ் ஆஃப் லைவ்ஸ் இன் தீஸ் அட்டாக்ஸ். நமக்கு தெரிந்து ஒருவர் தான் உயிரிழந்திருக்கிறார், 3 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் இனிமேல் இவற்றையெல்லாம் படம் எடுத்து போடக்கூடாது என்று இந்த நாடுகள் எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு சென்சார்ஷிப்பை கொண்டு வந்திருக்கு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்தியா ஸ்டாண்ட்ஸ் இன் சாலிடாரிட்டி வித் யுஏஇ இன் தீஸ் டிஃபிகல்ட் டைம்ஸ். இந்த கடுமையான காலகட்டத்தில் இந்தியா அமீரகத்தோடு தோளோடு தோல் சேர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சில முக்கியமான விஷயங்கள் வருது பாருங்க. Thanked him for taking care of the Indian community living in the UAE. அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பதில் அவர்களுடைய நலன்களை கருத்தில் எடுத்துக்கொள்வதற்காக நான் அமீரகத்தை நன்றியுடன் நினைத்துக் கொள்கிறேன், அவர்களுக்கு எங்களுடைய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, we support de-escalation, regional peace, security and stability அப்படின்னு. என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, அமீரகத்துடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 35 பேர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் எத்னிக் கம்யூனிட்டினா இந்தியர்கள். அதனால் அவர் முதல்ல இந்தியன் நலனை தூக்கி முன்வைத்து அவர் பேசுகிறாரு. ஆனால் இந்த பகுதியில் அமீரகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக வெஸ்ட் ஏஷியன் நெய்பர்ஹுட் அப்படின்னு எடுத்துக்கங்க, இஸ்ரேல் வரைக்கும் சேர்த்து, இஸ்ரேலில் இருந்து ஈரானையும் சேர்த்து அமீரகம் அங்கிருந்து ஆரம்பித்து இடையில சவுதி அரேபியா இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, கத்தார் இருக்குது, ஓமான் இருக்குது, அனைத்து இடங்களிலும் இந்தியர்கள் இருக்காங்க. குவைத் இருக்கு, எல்லா இடத்திலும் இந்தியர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர், கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் இந்த பகுதியில் வசிக்கிறார்கள். அதனால அவர்கள் அனைவருடைய நலனும் இந்தியாவுக்கு முக்கியமானது. ஆனால் அதே சமயம் இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான உறவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது சொன்னவர் சவுதி அரேபியாவை கூப்பிடல, பஹ்ரைன், கத்தாரெல்லாம் இன்னும் கூப்பிடல. அதெல்லாம் வரிசையாக இன்றைக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் யுஏஇ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது இந்தியாவுக்கும் யுஏஇக்குமான உறவை கவனிக்கணும். தொடர்ச்சியாக உடனடியாகவே அவர் இஸ்ரேலிய பிரதமரையும் கூட்டிட்டாரு. இஸ்ரேலிய பிரதமர்கிட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துருவோம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கூப்பிட்டு அவரோடையும் பேசியிருக்காரு. பேசி உடனடியாக நாம இந்த போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மெசேஜில் டாக் டு பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவ்வளோதான் இருக்குது. அதில் மை பிரதர் அந்த மாதிரியாக ஒன்றும் குறிப்பிட்டு சொல்லலை அவர். பட் அதுலேருந்தே அவருடைய கிரேடட், ஆனால் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவும் ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அவர் அங்கே போயிருக்காரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க.
அவர் போய் 2 நாள் பேசிட்டு இஸ்ரேல்ல நேரம் செலவழித்துட்டு அவர் இந்தியா வந்து இறங்கி சில மணி நேரங்களிலேயே இந்த போர் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக காமினிக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்ன, இங்க இந்தியாவில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் ஷியா முஸ்லிம்கள் பலர் வசிக்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமில்லை. இப்போ நீங்க ஷியா முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் அவர்கள் மிக அதிகமான எண்ணிக்கையில் இருப்பது ஈரான்ல. ஈரானுக்கு அடுத்து ஈராக்ல இருக்காங்க, பஹ்ரைன்ல இருக்காங்க, சிரியாவில் இருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் ரொம்ப 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 குறைவு. லெபனான்ல இருக்காங்க, பாகிஸ்தானில் இருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிறார்கள். இந்த எல்லா இடத்துலையுமே ஈரானை பொறுத்தவரை அலி காமினி என்பவர் அவர்களுடைய நாட்டை ஆளும் சுப்ரீம் லீடர். ஆனால் ஷியா இஸ்லாம் என்பதற்கு தலைவர். இந்தியாவை பொறுத்தவரை அவர் ஷியா மக்களுக்கான ஒரு தலைவர் என்று பார்க்கப்படுகிறார். அதனால தான் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய அவுட்போரிங் ஆஃப் கிரீஃப் இருக்கு. நீங்க காஷ்மீர்லிருந்து ஆரம்பித்து கர்நாடகம் வரை பல்கி பெருகிருக்கும் பலவேறு ஷியா முஸ்லிம்கள். தமிழகத்திலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஷியா முஸ்லிம்கள் இருக்காங்க. தமிழகத்திலேயே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவு தான். அதில் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் மிகவும் குறைவு. ஆனால் இவர்கள் அனைவருமே தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். காஷ்மீர்லாம் வந்து ஒரு கன்சிடரபிள் கான்சன்ட்ரேஷன் இருக்கு, கர்நாடகாவில் கன்சிடரபிள் கான்சன்ட்ரேஷன் இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. நேற்றைக்கு லக்னோவில், காஷ்மீர், ஸ்ரீநகர் போன்ற இடங்களில் இந்த பகுதிகள் அனைத்திலுமே பெரும் எண்ணிக்கையில் மக்கள் வெளியில் வந்து துக்கம் அனுஷ்டித்திருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து ஓப்பனாக, அதாவது வெளிப்படையாக அழுதிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிகிறது. கம்பேரபிளி என்ன நடந்தது அப்படி பார்ப்போம். இங்கே இந்தியாவில் வந்து பெரும்பாலும் பீஸ்ஃபுல், ஒரு கல்லடி கூட இங்கே நடக்கலை அப்படிங்கிறது முக்கியம். மாறாக பாகிஸ்தானில் ஷியாக்கள் மட்டுமா இல்லது மற்ற முஸ்லீம்களும் சேர்ந்தான்னு தெரியல, கராச்சியில் பெரும் எண்ணிக்கையில் அவர்கள் போய் அமெரிக்கன் கான்சலேட் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் பல கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால அந்த இடத்துல வந்து அமெரிக்க படை வீரர் ஒருவர் இவர்கள் மீது துப்பாக்கியால் தாக்கியதில் 8லிருந்து 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 8-9 பாகிஸ்தானியர்கள் கராச்சியில் அவர்கள் யுஎஸ் எம்பசி மீது, கான்சலேட் மீது தாக்கியதில் பதில் தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காமினியோடைய அவர் இந்தியாவை எப்படி பார்த்தார் அப்படின்னா, தன்னை ஒரு முஸ்லிம் தலைவராக மட்டுமே பார்த்திருக்கிறார். அதனால அவர் வந்து தொடர்ச்சியாக இந்தியாவை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 1992 இந்தியாவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது இந்தியாவின் ஈரானிய தூதர் யாருன்னா ஹமீத் அன்சாரி. ஹமீத் அன்சாரி பின்னர் இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட்டாக ஆனவர். அவரை அழைத்து மிக கடுமையாக கடிந்து கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் வந்து ஈரான் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2020 டெல்லியில் சிட்டிசன்ஷிப், சிஏஏ, என்ஆர்சி இவற்றுக்கெல்லாம் எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. பல்வேறு முஸ்லிம் தரப்புகள் ஒன்றாக சேர்ந்து அவங்க வந்து செங்கோட்டையிலெல்லாம் போய் தெருவில் பிச்டு பேட்டில்ஸ் நடந்து அப்பொழுது பல பேர் கைது செய்யப்பட்டு இன்னும் வழக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலும் அலி காமினி தன்னுடைய ட்வீட்லலாம் வந்து இந்தியாவை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அது வந்து பலதரப்பு பிரச்சனை அங்கே நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்காம இந்தியா வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. இது தொடர்ச்சியாக அவர் வந்து காஷ்மீர் இஷ்யூ 2019 இந்தியா ஆர்டிகல் 370 நீக்கிய பொழுது அவர் அதற்கும் எதிராக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதை வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் தன்னை ஒரு முஸ்லிம் தலைவராக மட்டும் பார்த்து தொடர்ச்சியாக இந்தியாவில் நடக்கக்கூடிய நம்ம சொன்னது 3 விஷயங்களை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கோம். 1992 பாபர் மசூதி இடிப்பின் பொழுது, 2019 ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பொழுது, 2020 டெல்லியில் நடந்த பெரிய கலவரத்தின் போது, இந்த காலகட்டத்திலெல்லாம் அவர் இந்தியாவைத்தான் கடிந்து கொண்டிருக்கிறார். அதை ஒரு பக்கமாக வைத்துக்கொள்வோம். நம்ம சொன்ன மாதிரி காஷ்மீரில், லக்னோவில், ஹைதராபாத்தில் இங்கெல்லாம் பெரும் கூட்டங்கள் வந்திருக்கு. அவர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதில் பலருமே வந்து இந்த 40 நாள் துக்கம் அனுஷ்டித்தல் அப்படிங்கிறத அவரவர்களுடைய வீடுகளில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய அந்த ஷியா மசூதிகளில் அவர்கள் இதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் நமக்கு கிடைக்குது. இந்தியாவை பொறுத்தவரை ஈரானில் நம்ம வந்து பல விஷயங்களை ஸ்மூத்தன் பண்ணணும்னு நினச்சோம்.
இந்த சபஹர்ங்கிற இடத்துல நம்ம ஒரு துறைமுகத்தை உருவாக்குவதற்கு ஈரானோடு சேர்ந்து முயற்சி பண்ணி இந்தியாவுடைய முதலீட்டில் நடந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஈரான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு நாடாக இருக்கும் என்ற காரணத்தினால அந்த சபஹரில் ஏற்கனவே போட்ட பணம் போகட்டும் ஒழியட்டும் என்று இந்தியா பின்வாங்கி வந்துவிட்டது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் அது வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து பயனற்றது அப்படின்னு நம்ம வந்துட்டோம். நம்முடைய டெபுட்டி என்எஸ்ஏ பவன் கபூர் அப்படிங்கிறவர் வந்து ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அலி லாரிஜானி. இந்த அலி லாரிஜானிங்கிறவர் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அவரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அலி காமினிக்கு பிறகான சுப்ரீம் லீடராக அலி லாரிஜானி ஆகலாம் என்று சொல்கிறார்கள். அவர் ஈரானுடைய என்எஸ்ஏ, அவரோடு சேர்ந்து இந்தியா பேசிக்கொண்டிருக்கிறது என்றாலும் இந்தியாவுக்கு ஈரான் என்பது மிகுந்த நட்பு நாடாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. என்ன ஆகப் போகிறது அப்படின்னு தெரியல. இந்தியா வந்து வளைகுடா நாடுகள் அனைத்தோடும் இஸ்ரேலோடு சேர்த்து பல்வேறு வளைகுடா நாடுகளிலும் நல்லுறவை பேண விரும்புகிறது. அதில் முக்கியமாக யுஏஇ நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஈரான் ஒரு டிஸ்டன்ட் நாடு தான் நம்ம பொறுத்த வரைக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் யுஏஇ வந்து நம்முடைய முதன்மை நண்பராக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. அந்த விதத்தில் யுஏஇ மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது நேற்றைய டிஸ்கஷனில் தெளிவாக வந்துருச்சு. அதனால இந்தியா வந்து ஈரானுடைய உதவிக்கு போகப் போவதில்லை. ஈவன் ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை கூட இந்தியா சொல்ல போவதில்லை. அமைதி வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்தியா வந்து அமைதியாக இதை பார்த்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்தியாவை பொறுத்தவரை எப்படியாவது இந்திய வம்சாவளியினர் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அங்கே இருக்காங்க இல்லையா, இந்தியாவுக்கு என்னென்னலாம் ஸ்டேக்ல இருக்குன்னா, முதல்ல இந்த 1 கோடி பேர் பத்திரமாக இருக்க வேண்டும். 2வது அங்கே ஸ்ட்ராண்டான மீண்டும் விமான போக்குவரத்து தொடங்கி அங்கே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு பத்திரமாக திரும்பி வர வேண்டும். 2வது. 3வது மிகப்பெரிய விஷயம், இந்தியா நிச்சயமாக ஒரு குறுகிய காலத்தில் இந்த பெட்ரோல் கச்சா எண்ணெய் தொடர்பாக பெரிய பாதிப்பை அடையப் போகிறது. உலகமே அடையப் போகிறது. அதில் இந்தியாவுடைய பிரச்சனை அதிகம். இத்தனைக்கும் இந்தியா வந்து இப்பொழுதுதான் ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை வேறு கடுமையாக குறைத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் அதை வாங்க வேண்டியிருக்கும். வாங்குவது மட்டுமல்ல, இந்த குறுகிய காலத்தில் அடுத்த 1 மாதத்துக்காவது வாங்கினால் கொடுப்பதற்கு ரஷ்யா தயாராக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த எண்ணெயை எப்படி எடுத்துக்கொண்டு வருவதுன்னா, கொஞ்சம் சுத்து வழியில் அதை எடுத்துகிட்டு வரணும். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கொண்டு வர முடியாது. ஸோ அதில் பல்வேறு சிக்கல்கள்லாம் இருக்குது, அது இந்தியா கவனிக்கணும். இந்தியா கத்தாரிடமிருந்து எல்என்ஜி அதிகமாக வாங்குறது, அதுவும் வேறு பாதையில் வர வேண்டியிருக்கும். இந்தியாவுக்கு வந்து குறுகிய காலத்தில் எண்ணெய் விலையை ஏற்றுவார்களான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்லைக்லி. கச்சா எண்ணெயோடைய விலை அதிகமானாலும் நாம் வாங்கக்கூடிய பெட்ரோல் டீசலோட விலையை குறைத்து இப்பொழுது இருக்கக்கூடிய அதே விலைக்கே தான் வைத்திருக்கும். ஏன்னா இது 1 மாசத்துல நிலைமை சரியாகி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்றுதான் கிட்டத்தட்ட எல்லோருமே கருதுகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இந்தியா வந்து இந்த 1 மாசத்துக்கு என்று விலையை ஏற்றாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்தியாவுக்கு நிச்சயமாக இது ஒரு ஷார்ட் டேர்ம் எக்கனாமிக் லாஸ். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளுக்கும். இந்தியா இதை எவ்வாறு எதிர்கொண்டு இதிலிருந்து வெளியே வரப்போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஈவன் குவைத் போர் நடந்த பொழுது, ஈராக் போர் நடந்த பொழுது, இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்ரப்ஷன் நடந்திருக்கு. ஈராக் மீது 2 முறை தாக்குதல் நடந்திருக்கிறது. அது எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது இந்த 1 மாதம் என்பது மிகுந்த கடினமான காலகட்டமாக இருக்கும் இத்தனை நாடுகளுக்குமே. அது 15 நாட்களுக்கு குறைத்தால் பெட்டர். இன்றைக்கு அதை நோக்கித்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய செயல்பாட்டில் இறங்கி இருக்கின்றன. எனக்கு என்னவோ இந்த போரில் நிச்சயமாக பிரிட்டனும் பிரான்சும் சேர்ந்து கொள்ளும். கூடவே சில வளைகுடா அரபு நாடுகளும் தங்களுடைய ஆயுதங்களையும் தங்களுடைய விமானங்களையும் பயன்படுத்தி ஈரானை தாக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அது எப்படி போகிறது என்பது வரும் காலங்களில் தெரியும். இந்தியாவை பொறுத்தவரை இது தூரத்திலிருந்து பார்க்கும் ஏதாவது இன்டிரெக்டா கட்டுமானம் போன்றவற்றுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் உதவி செய்யுமா அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் காசெல்லாம் தேவையில்லை அவர்களுக்கு. பட் நான் உன்னோடு கூட நிற்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒன்று மட்டும்தான் தேவை. அது பார்க்கலாம் அது என்ன மாதிரி நடக்கிறது என்று. இந்தியா இதை கவனமாக பார்க்கும் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்னா. மாறாக பாகிஸ்தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்குது. பாகிஸ்தானை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன். இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. பல ஏர் பேசஸ் இன்க்ளூடிங் நூர்கான் ஏர்பேஸ், இந்த நூர்கான் ஏர்பேஸ்ங்கிறது மேலே தான் இந்தியா ஒரு தாக்குதலை நிகழ்த்தியது. சில மணி நேரங்களுக்கு முன்னதாக ஆப்கானிஸ்தான், நாங்கள் பலூச்சிஸ்தான், கைபர் பக்துன்வால் சில இடங்கள்,
இந்த ராவல்பிண்டி நூர்கான் ஏர்பேஸ் இவற்றின் மீது எங்களுடைய விமானத்தை வைத்து நாங்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்கு. இந்த பெரிய போருக்கு நடுவில் இது ஒரு சின்ன சைட் ட்ராக். இது பாகிஸ்தான் ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்திருக்கிறது. அப்புறம் ஈரான் மற்ற நாடுகளின் மீது தாக்கியிருப்பதை என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம யார் பக்கம் நிற்கிறதுங்கிறதுல ரொம்ப குழப்பமான ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு பாகிஸ்தான் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இது எந்த மாதிரி எல்லாம் செல்லப் போகிறது என்று. மீண்டும் இது குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் வரும்போது நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.